ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எப்படி ஸ்லீவில் ஸ்கேலோப் டிசைன் இல்லைனா வேவி டிசைன் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கேலோப் டிசைனில் ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்குது. இப்போ ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தரலாம். ஹைட் 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மட்டும் சைடில் கொடுத்துருக்கேன். இது நார்மலாக நம்ம ஸ்லீவ் எப்பவும் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணணும், அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேலோப் டிசைன் வச்சு கிட்ஸுக்கு பாவாடை சட்டை இல்லை கவுனுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வேவ் டிசைன் மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ட்ரெண்டியான ஸ்லீவ் டிசைன்ஸை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே தைக்க போகிற அந்த ஸ்கேலோப் டிசைனுக்கு ஒரு பேப்பர் பேஸ்டிங் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் பேஸ்டிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லீவ் ரவுண்டில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வித் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ அந்த பேப்பர் பேஸ்டிங்கை ஸ்லீவ் ரவுண்டில் இருக்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது மேலேயே சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த வேவ் டிசைன் வரைய போகிறோம். ஃபஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோடை பேஸ் பண்ணி தான் நம்ம மேலே அந்த வேவ் டிசைன் வரையணும். அந்த ஹாஃப் சர்க்கிள் வரைகிறதுக்கு நான் காயின்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் 10 ரூபி காயின் இல்லைனா 2 ரூபி காயின் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் சைஸ் 1 இன்ச் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டில் எந்த காயின் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண சென்டர்லேருந்து இந்த காயினை வச்சுட்டு ஹாஃப் சர்க்கிளை மார்க் பண்ணலாம். நீங்கள் ஸ்கேலோப் டிசைனுக்கு இன்னும் பெருசாக கூட வரையலாம். அப்படி வரைஞ்சிங்கன்னா ஒரு 4லிருந்து 5 ரவுண்டு தான் வரும். இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் இருக்கிற மாதிரி பொருள் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேவ்ஸ் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அந்த லைன் மேலேயே காயினை வச்சுட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அடுத்த ஹாஃப் சர்க்கிள் வரையும் போது இதுக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த ஹாஃப் சர்க்கிளோட அந்த எட்ஜும் இந்த சர்க்கிளோட எட்ஜும் ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த ஃபுல் பேப்பர் பேஸ்டிங்லேயும் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு அயன் பண்ணுறதுக்கு ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த வேவ் டிசைனுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பிளைன் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி கிளாத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது பேப்பர் பேஸ்டிங்கை அந்த கிளாத் மேலேயே வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் பேஸ்டிங்க்கு அந்த வேவ் டிசைனுக்கு கீழே இருக்க எக்ஸஸ் கிளாத்தையும் கட் பண்ணிடலாம். அந்த கிளாத் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இன்னொரு சைடில் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலோப் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையே நம்ம ஸ்லீவ் ரவுண்டில் வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த பேப்பர் பேஸ்டிங்கை ஸ்லீவோட ரைட் சைடில் வச்சுட்டு ப்ராப்பராக பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது தைக்கும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த ஸ்கேலோப் டிசைன் மேலேயே ஒரு தையல் போடணும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் பேஸ்டிங் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த தைக்கிறோம் இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைக்கணும். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைனோட அவுட்புட் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிளோட டேர்னிங்ஸ்லையெல்லாம் நீட்டாக டேர்ன் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். 2 சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீட்டாக நம்ம ஊசியை பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பாக டேர்ன் பண்ணுங்கள். உங்கள் மோட்டரோட ஸ்பீடை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த சர்க்கிள் மேலேயே விழுற மாதிரி ஒரு தையல் போடுறேன். 2 சர்க்கிள் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீடில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி மேலேயே தையல் போடணும். இந்த ஸ்கேலோப் டிசைனை பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்டிங் இல்லாமல் நார்மல் லைனிங் கிளாத்லேயே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து இவ்வளோ நீட்டாக வராது.
சில சமயம் இந்த டர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு கிளாத் பிரிஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த பேப்பர் பேஸ்டிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபுல் வேவ் டிசைன்லேயும் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த டிசைன் மேலேயே தையல் போட்டிருக்கணும். இப்போ அந்த டிசைனோட ஷேப்லேயே எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். இந்த 2 சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு நல்ல ஒரு கட் போடுங்க. அதே மாதிரி அந்த சர்க்கிள் வர்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் பேஸ்டிங்கை ஸ்லீவோட ராங் சைடில் டர்ன் பண்ணிடலாம். இந்த ஒவ்வொரு ஹாஃப் சர்க்கிளையும் இந்த மாதிரி கை வச்சு எடுத்து விடணும். இந்த ஸ்லீவ் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதை பொறுமையாக இந்த மாதிரி நீட்டாக கிளாத்தை எடுத்து வர்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக இந்த ஹாஃப் சர்க்கிளை நீட்டாக டர்ன் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவோட ராங் சைடில் நம்ம டர்ன் பண்ண அந்த பேப்பர் பேஸ்டிங்கை வச்சுட்டு நீங்கள் ஹெம் பண்ணிக்கோங்க. ஹெம் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், எந்த தையலும் வெளியே தெரியாது. இப்போ இந்த வேவ் டிசைன் மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த டாப் ஸ்டிச் போடும்போது லைனிங் கிளாத் எதுவும் வெளியே தெரியாமல் நீட்டாக டர்ன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இந்த ஸ்கேலோப் டிசைனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டிசைன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.